அனைத்து உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்க நம்புறோம். நான் என்னுடைய சந்தோஷத்துக்கு எங்கிட்ட சந்தோஷத்துக்கு இன்னைக்கு சொல்ல வார்த்தையே இல்லைன்னா ரஞ்சனி எப்படி இருக்கிற இன்றைக்கு நாங்கள் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி, ஒரு செலிப்ரேஷன் காணொளி. ஏன்னா அதாவது எங்களுக்கு கிடைச்ச இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 10,000 நல்லுள்ளங்களை நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம். இது அதாவது எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்காகவே எனக்கு இருந்து கொண்டே இருக்கு. வெளிமணிலிருந்து அவ்வளவு ஒரு புழுவம் என்ன ரஞ்சனி, வார்த்தையால சொல்லவே முடியல. பாத்தீங்கன்னு சொன்னா டுசாம் ஸ்டார்ட்ல சொல்லிக்கல, நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறேன் எங்களுக்கு எல்லாம் உடன்பாடே இல்லை. ஆனா இந்த ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்படி ஒரு சின்ன ஒரு சாதனை, பெரிய ஒரு சாதனையை வந்தவர் செய்யக்குள்ள உண்மையில சந்தோஷமா இருக்கு. சாதனையை தாண்டி இந்த மனித மனங்களை அன்பை கொண்டதை நினைக்க ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்ப இன்னொன்றும் என்னண்டா, இப்ப கன பேர் இப்ப 100K 200K 300K சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சிருக்கணும். இப்ப நீங்கள் வெறும் 10K சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு எனக்கு போல 10க்கு சீனா போறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வாங்குறதுக்கு நான் எடுக்கிறதுக்கு நாங்கள் படுகிற இந்த போராட்டம் இருக்குல்ல, ஏன்னா ஒரு வீடியோவை போட்டுட்டு அது பார்க்குறது, ஏன்னா இத்தனை சப்ஸ்கிரைப் வந்துட்டாண்டு அது அது அப்படி ஒரு இதாகவே இருக்குது. அது யூடியூப் செய்கிறாக்களுக்கு இது தெரியும் எப்படியான ஒரு வழி என்று. அப்போ உண்மையிலேயே ஒரு வெகு சீக்கிரம் ஒரு குறுகிய காலத்தில், அதுவும் கிட்டத்தட்ட நான் ஒரு 70-75 வீடியோ தான் போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோக்களை எனக்கு கிடைச்ச இந்த பேர் ஆதரவுக்கு நான் என்றைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, அப்போ இந்த காணொளி எப்படி இருக்க போவேன்டா நிறைஞ்சு நீங்களே சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கேக் கொண்டு சின்ன வட்டியோ எல்லாட்டி ஒரு பெரிய ஒரு சாப்பாட்டு கடையில் போய் சாப்பிட்டோம். நாங்கள் எங்களோட 10K அடித்த சாதனையை செலிப்ரேட் பண்ண இல்லை. மக்களாகிய உறவுகளாகிய நீங்கள் தந்த அந்த ஆதரவை, நீங்கள் தந்த மாதிரியே நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஏன்னா ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு செய்ய போகிறோம். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்குறதால எங்களுக்கு ஒரு வருமானம் வருகுதுன்னு இதை நாங்கள் சொல்லிக்கொள்ளத்தான் வேணும். நான் வெளிப்படையாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும். நான் என்னுடைய மாதாந்தம் என்னுடைய குடும்பத்தை நான் கொண்டு நடத்துறதுக்கு இந்த யூடியூப்பால் வேற வருமானம், அடிப்படை ரீதியான எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த யூடியூப்பால் வேற வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்குது. அதனால என்னுடைய மக்கள், சப்ஸ்கிரைப் ஆகிய நீங்கள் எனக்கு வழங்கின அந்த பேரன்புக்கும் பேர் ஆதரவுக்கும் என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லவே முடியலை, என்றைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். உங்களுக்கு நல்ல நல்ல காணொளிகளை நான் போட்டுக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வழங்கின அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு செய்த நீங்கள் செய்த அந்த ஆதரவையும் அன்பையும் வச்சு எங்களால் முடிஞ்ச அந்த ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை நாங்கள் செய்ய போகிறோம். 10K வந்ததால் 10 குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு என்ன செய்ய போகிறோம் சொல்லுவோமா, ஒரு உலர் உணவு பொதி கொடுக்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன ரஞ்சனி, தொடர்ந்து வீடியோக்குள்ள போடுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சாமான்களை கட் பண்ண போகிறோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஏனெண்டா இன்றைக்கு என்னுடைய சொந்த பணத்தில் ஒரு இதுப்படியான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறத அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு ரஞ்சனி. நிச்சயமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு குடுக்கைக்குள்ள வர சந்தோஷம் எப்படி இருக்கும்னு சொன்னா அது தனி ஒரு போதையா இருக்குமே. இன்னும் கொடுக்கணும் அப்படியான மைண்ட் செட் தான் வரும். அதை கொடுத்த வைக்காத அந்த உணர்வு தெரியுமா நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்கோ இது ஒரு சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரியோ அல்லாட்டி ஏண்டா நீங்கள் இப்படி எல்லாம் காட்டிச்சீரிங்கன்னு மட்டும் நினைக்காதீங்கோ. நாங்கள் எங்களோட நன்மை, எங்களோட சந்தோஷம், எங்களோட துக்கம் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களோட பகிர்றோம். அதே மாதிரி இன்றைக்கு எங்களோட பெரிய கொண்டாட்டம், நீங்க எல்லாரும் உங்களோட உறவுகள். அதனால நாங்க இந்த சந்தோஷத்தை பகிர்றோம். 2வது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சின்ன விஷயம், இது செய்யற பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம்.
யாரோ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நிச்சயமா ஒரு மோட்டிவேஷனா இருக்குமென்ற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பா மற்ற நல்ல நினைவுகளை சேர்க்கிறன்ற ஒரு பெரிய சந்தோஷத்துல இதை வந்து நாங்க அப்ப பேக் பண்ணுவோம். அப்ப இங்க தாங்க ஒரு பேக் தாங்க. இதுல சீனி போட்டுட்டேன். இல்ல சீனி அடியில வைக்க கூடாது, அரிசி பெரிய பேக் அடியில வைப்போம். ஓகே, இது வந்து ஒரு 5 கிலோ பேக் அரிசி, நல்ல புத்தரிசி கொடுக்குறதே வந்து நாங்கள் சும்மா கடமைக்கு அண்டு இல்லாமல் என்ன நிறைஞ்சு. அதுதான் உண்மை. நிச்சயமா இது ஒரு வீட்டுல ஒரு நாள் அவங்களோட சாப்பாட்டுக்கு போதுமானதா இருக்குமான்னு சொல்லி நம்புறோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு என்ன தெரியுமா, இப்ப ஒரு ஆசை ஒன்று வந்திருக்கு. ஒவ்வொரு கே அடிக்க அடிக்க அப்படியே அந்த கே இந்த தொகைக்கு அளவா நாங்க செய்யணும். அப்படி நீங்க இருங்க, அப்படியே நான் எடுத்துட்டு வரேன். இதுக்கு போட்டுட்டு கட்டுவோம் எல்லாத்தையும். செய்யறோம். அப்ப இதுக்குள்ள கட்டோண்டு போடுவோம். என்ன நினைஞ்சு அதோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளணும். நான் யூடியூப் ஆரம்பித்தது வந்து சுவிஸில் இருக்கும்போது, சுவிஸில் முகாமில் இருக்கும்போது நான் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இவ்வளவுத்துக்கு ஒரு வரவேற்பு வரும், இவ்வளவுத்துக்கு மக்களுடைய அன்பை பெறுவேன், ஆதரவை பெறுவேன் என்று நம்ம சத்தியமா நினைக்கவே இல்லை, கனவில்லைன்னா. ஏதோ நான் நல்ல ஞாபகம், நான் பெட்டில் படுத்திருக்கிறேன் நிரஞ்சனி, படுத்திருக்கும் போது அப்போ அதில் வந்து யூடியூப் பார்த்துட்டு போயிருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது அதில் எனக்கு வருகுது நீங்களும் யூடியூபர் ஆகலாம்ண்டு. அப்போ சும்மா தானே இருக்கிறேன், வேலை வெட்டி ஒன்றும் இல்லை, அப்போ சும்மா இருக்கிறேன். அப்போ சரி ஓகே, அப்போ ஏதாவது யூடியூப் செய்வோம், ஏதாவது அங்கே இருக்கிற இதுகளை போடுவோம்ண்டு ஒரு இதில். அப்போ என்னட்ட ஃபோன் ஒரே ஃபோன் தான் இருந்தேன், அந்த பழைய ஃபோன், உடைஞ்ச ஃபோன். அப்போ அதை வச்சு சரி ஏதாவது செய்வோம்னுட்டு அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தான் அவன் ஃபோனை வாங்கி அதில் டைப் பண்ணிட்டு இந்த லிங்கை அதில் அனுப்பிட்டு அவன் அதில் பார்த்து எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்து நான் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு என்ன வீடியோ போடுறேன்னு எனக்கு தெரியல. சுவிஸ் காம்பில் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறைகள் ஏன்னா வெளிநாடுன்றும் போது ஒரு வித்தியாசமான பார்வை இங்கே இருக்கும். அப்போ நான் அதை வந்து சுவிஸ் முகாமில் எப்படியான வாழ்க்கை இருக்குது, இங்கே எப்படியான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை யூடியூப்பில் கதைச்சேன். அதில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக அப்படியே வளர்ந்த ஒரு வளர்ச்சி தான். அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. திருப்பி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மக்களுக்கு தான், மக்களுக்கு என்னுடைய இந்த 10,000 உறவுகளுக்கும் நான் எப்படி நான் நன்றி கடனாக இருப்பேனோ எனக்கு தெரியலை. கண்டிப்பாக சொல்கிறேன், எப்போவுமே உங்களை காயப்படுத்தாமல் நல்ல வீடியோக்களை நான் போடுறதுக்கு நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன ரஞ்சனி? சரி வாங்க, நாங்கள் எல்லாம் அடுக்குவோம், எல்லாத்தையுமே நாங்கள் கட்டிட்டு இனி கொண்டு போய் கொடுத்தா சரியோ? ஓகே, நாங்கள் இப்போ எல்லா சாமான்களையும் நாங்கள் பேக் பண்ணிட்டோமே. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 7 மணி. நாங்கள் மத்தியானமே சாமான்களை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு இருந்த நாங்கள் என்ன நடந்தேன்னா அந்த கிராம தலைவர் வந்து மத்தியானத்தில் அங்கே எல்லாருமே ஒன்றா இருக்க மாட்டோம், இணைக்கலாம போயிட்டு எல்லாரும் வேலையிலுக்கு போகிறது தானே. அப்போ பின்னேரம் வேற சொன்னது. அப்போ எங்களுக்கு பின்னேரம் டைமில் ஏன்டா பின்னேரம் ஹாஸ்பிட்டல், இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் நேரம் 7 மணி. அப்போ இனித்தான் அந்த இடத்துக்கு போக போகிறோம். என்ன நிறைஞ்சினி? இப்போ இனித்தான் போக போகிறோம், சாமான்களை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய உறவுகள், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கோடி நன்றி. இது எல்லாமே உங்களுக்கான சமர்ப்பணம் தான். என்ன ரஞ்சனி? சரி வாங்க, இனி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சாமான்களை கொடுத்து காணொலியை நிறைவு செய்கிறோம். என்ன தொடர்ந்தும் எங்களுக்கு இப்படியான சப்போர்ட்டுகளை தாங்க, மேலும் நாங்கள் வளர உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் என்றென்றும் நாங்கள் கடமை உள்ளவர்களாக இருப்போம். என்ன ரஞ்சனி? சரி, இந்த காணொலியை இதோட நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். பாய். நன்றி. அதாவது அதுல இருந்து எங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் நிறைய போட்டோம்னா எங்களுக்கு சின்ன ஒரு வருமானம் வரும். அப்போ அந்த சின்ன வருமானத்தில் நாங்கள் மாதம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுனாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸில் 10,000 பேர் அன்பு சம்பாதிச்சு இந்திய நாளில் அந்த ஒரு சாதனை எங்களுக்கு நிகழ்ந்துருக்கு. அதை வந்து கொண்டாடுவோம் நோக்கத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு
பரிசை நாங்கள் உங்களோட பகிர்ந்து தான் வந்து நாங்கள் மற்றபடி எதுவுமே இல்லை.